friends, welcome to Guha's Recipes channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒன்றும் இல்லைங்க, சேமியால பிரியாணி பார்க்க போறோம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரை எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேமியா பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் வறுத்த சேமியா எடுத்துருக்கேன். வறுக்காத சேமியானா நீங்கள் கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டு அதில் நெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெய் கொஞ்சம் சூடானதும் இதில் ஆயில் 2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ண போகிறேன். ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ், அதாவது பிரியாணி இலை 1, பட்டை ஒரு சிறிய துண்டு, ஏலக்காய் 1, கல்பாசி 1, கிராம்பு 2, இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறேன். இந்த பிரியாணி மசாலா கொஞ்சம் வதங்கி வரணும். நல்லா பொரிஞ்சு வரும்போது தான் நமக்கு பிரியாணி ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் கொஞ்சம் நான் நல்லா வதக்கி விட்டுட்டு பொரிய விட்டுடுறேன். இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் முந்திரி 4 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிற போகிறேன். அந்த முந்திரி கொஞ்சம் நமக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இதில் ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெங்காயம் சட்டுன்னு வதங்கிடும். ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் உப்பு படுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். நம்ம நார்மலாக ரைஸில் பிரியாணி பண்ணும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இதை விட கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுவோம். சேமியாங்கிறனால கம்மியாக ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி அண்ட் புதினா இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நம்மளோட தேவைக்கு ஏற்ப. அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதையும் வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிற போகிறேன். தக்காளியை இப்போ வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நான் கேரட் அண்ட் பீன்ஸ், வெஜிடபிள்ஸ்க்கு கேரட் அண்ட் பீன்ஸ், இதில் நீங்கள் பட்டாணி, உருளைக்கிழங்கு, உங்களோட இஷ்டப்பட்ட வெஜிடபிள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வதக்கி விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி கேரட் அண்ட் பீன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம ரைஸில் பிரியாணி பண்ணுறதா இருந்தால் நம்ம அது அதிக மசாலாஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ சேமியாங்கிறதுனால தான் நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் உப்பு தேவைக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்போனா தான் காய் வேகும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா கொதிச்சு வரும். இதுதான் நம்ம சேமியாவை ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்படி கொதிச்சாதான் நம்ம காயும் நல்லா வேகும். இந்த நேரத்தில் நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக இப்போ பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இப்போ இதை மூடி போட்டு ஒரு கரெக்டாக 3 நிமிஷத்துக்கு, இந்த சேமியாவை 2லேருந்து 3 நிமிஷம் தான் குக் பண்ணணும். அதுக்கு மேலே குக் பண்ணக்கூடாது. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொஞ்சம் அப்படியே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய் மேலே ஊற்றிக்கோங்க. அப்போனா தான் நமக்கு உதிரி உதிரியாக வரும்.
ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா சாப்பிடும் போது நல்லா வந்து பூவாக இருக்கும். அதனால் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு அந்த நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மூடி போட்டு தம்மில் வைக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்ம பிரியாணி எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருச்சுன்னு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட பிரியாணி வந்து அப்படி உதிரியாக எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். நான் இதை இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் பிரியாணி சேமியா பிரியாணி ரெடி. இது மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா எங்கள் குகாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். Thanks for watching.